விதவிதமான கேட்டகரிஸ்ல போகாத ஊருக்கு வழி சொல்ற மாதிரி திமுக வகை தொகை இல்லாம வாக்குறுதிகளை அள்ளி விட்டுருந்துச்சு. அதுல சிறு வணிகர்களுக்காக திமுக சிதறவிட்ட பொய் வாக்குறுதிகளும் அடக்கம். சிறு வணிகர்களுக்கு அளிச்ச வாக்குறுதியை பார்த்தா ஆரம்பமே ஷாக் அடிக்கிற மாதிரி ஒரு அமர்க்களமான வாக்குறுதி தான். மதுரை, தூத்துக்குடி, திருப்பூர், ஈரோடு நகரங்கள்ல வர்த்தக மையம் நகரங்கள் அமைக்க இருந்த அந்த வர்த்தக மையங்கள் ஒரு அடி கூட நகரவே இல்லை. சிறு குறு தொழில் வளர்ச்சிக்காக டிட்கோ, சிட்கோ மாதிரி வங்கிகளோட இணைஞ்சு நிதி உதவி வழங்குற மாதிரி புதிய நிறுவனம் உண்டாக்கப்படும் அப்படின்னு ஒரு வாக்குறுதி வழங்கினாங்க. அதுவும் பொய்யா போச்சு. சிறு குறு தொழிலாளர்கள் உற்பத்தி செய்யற பொருட்களை குறைஞ்சபட்சம் 15% அரசு துறைகளுக்கு வாங்குவோம். அதுக்கான விலைய 10% சலுகை தரோம்னு வேற சொன்னாங்க. கடைசியில பார்த்தா அந்த வாக்குறுதியே தள்ளுபடி ஆயிருச்சு. மாநகராட்சி, நகராட்சி கடைகள்ல வசூலிக்கிற அதிக வாடகையை பரிசீலிப்போம், புதிய வாடகை கட்டணம் போடுவோம், வார சந்தை, நடைபாதை, நகர்ந்து செல்கிற கடைகள்ல உள்ளாட்சித்துறை வசூலிக்கிற கட்டணம் ரத்துனாங்க. அந்த வாக்குறுதியை ரத்தானதுதான் மிச்சம். தீப்பெட்டி, பட்டாசு மாதிரியான 21 சிறு தொழில்களை திரும்பவும் மத்திய அரசோட சிறு குறு தொழில் பட்டியல்ல இணைக்க போறதா கூட ஒரு வாக்குறுதிய திமுக தேர்தல் அறிக்கையில இருந்துச்சு. பிறகு அது அவங்களுக்கு மறந்துச்சு. சிதம்பரத்திலேயே கவரிங் போலி நகை தயாரிப்புக்கான சிறப்பு தொழில் பூங்கா அமைக்கப்படும் அப்படின்னு ஒரு வாக்குறுதியை திமுக வாரி வழங்குச்சு. இந்த வாக்குறுதியிலேயே போலின்னு வந்ததால என்னவோ இந்த வாக்குறுதியும் பொய்யா போச்சு. பட்டாசு தயாரிப்புல பயன்படுத்துற திரி தயாரிப்பு சிறு தொழிலாக அறிவிக்கப்படும் ஒரு வாக்குறுதி வேற வெளியாச்சு. அது 303வது வாக்குறுதி. இந்த வாக்குறுதி மூலமா சும்மா திரின்னு திரிச்சதுதான் மிச்சம். மொத்தத்துல சிறு வணிகர்களுக்கு திமுக தந்த தேர்தல் வாக்குறுதிகள் என்னாச்சுன்னு கேக்குறீங்களா? அது எல்லாம் போயே போச்சு.